டேய் தம்பி, 2 பேனா இருக்கா? எக்ஸாம்னு தெரிஞ்சும் பேனா கொண்டு வராம வந்திருக்கீங்க. இது ஒரு நல்ல மாணவனுக்கு அழகில்ல. அந்த புண்டை எல்லாம் எனக்கு தெரியும் குருடா பொடிச்சும் நீ. இது வேலைக்கு ஆகாது. வெப்பனை போட்டா தான் சரிபட்டு வரும் போல. அண்ணே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமா? திருக்குறளை எழுதியது யார்? பாரதியார், திருவள்ளுவர், காமராஜர். இதுக்கா பாரதியார டிக் பண்ணு. மாஸ்னா நீனு. அண்ணே, திருக்குறளில் உள்ள 4 பால்களில் ஒரு பால் பெயர் என்ன? லவடிக்கபால். மாஸ்னா நீனு. நீங்க என்ன ஒண்ணுமே எழுதாம இருக்கீங்க. சைலன்ஸ் இஸ் தி பெஸ்ட் ஆன்சர். 10 minutes later. என்னடா எக்ஸாம் எப்படி எழுதுன? என் பக்கத்துல ஒரு அண்ணே உட்கார்ந்திருந்தாருல, அவரு தாண்டா எல்லா ஆன்சரையும் சொல்லி கொடுத்தாரு. பெரிய பரிப்பாளியா இருப்பாரு போல. அப்ப இந்த தடவை பாஸ் ஆகிருவ போலயே. ஆமாண்டா. தேர்வு முடிவுக்கு பிறகு எவனாச்சும் பாத்தீங்களா? எப்பவும் பல்லு கூதிய காட்டுன மாதிரியே இருப்பான். டெய்ந்தோத்தான் நெல்விடா. பல்லு கூதிய மூடிட்டு போனா தெரியாதுன்னு நினைச்சியா? நானா குண்டான் குருடா ஆன்சர் எழுதிருந்தா கூட பாஸ் ஆகிருப்பேன்டா. நானும் ஒரு தற்கொலை புண்டதான் தம்பின்னு சொன்னா கூட வேற எவன்டையாச்சும் கேட்டு எழுதிருப்பேன். சாரி தம்பி, என் நாளு முன்னாடி ஆன்சர் கேட்டியா? அதான் என்ன தற்கொலை புண்டையா அவன் நினைக்க கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொன்னேன். உன் தோழன புண்டைய காமிக்க நான் தான் கிடைச்சனா எங்கப்பன் கிட்ட போய் எப்பட்ரா ஃபெயில்னு சொல்லுவேன். உனக்கு நல்லா திருப்தியா வச்சுட்டு வாயில எனக்கு புள்ளையில எழுப்பி நல்லா கணக்கா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க.